அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். ஜோதிட தகவல் பகுதியில் தசாபுத்தி பலன்களை பற்றி கூறி வரக்கூடிய நான் தற்போது சந்திர திசையை பற்றி சில குறிப்புகள் கூற உள்ளேன். நவ கிரகங்களில் சந்திரனவர் தாய் காரகனாவார், மனநிலைக்கு காரகனாவார், நீர் சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கும் காரகனாவார். சந்திர திசையானது ஒருவருக்கு 10 வருடங்கள் நடக்கும். சந்திரனின் நட்சத்திரம் சொல்லக்கூடிய ரோகிணி, அஸ்தம், திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திர திசையானது முதல் திசையாக நடக்கும். சந்திரனானவர் வளர்பிறையில் சுபராகவும் தேய்பிறையில் அசுபராகவும் இருப்பார். பொதுவாக சந்திரனானவர் ஒருவர் ஜாதகத்தில் லக்ன பாவத்திற்கு கேந்திரஸ்தானம் சொல்லக்கூடிய 1, 4, 7, 10 திரிகோணஸ்தானம் சொல்லக்கூடிய 1, 5, 9 அமையப்பட்டிருந்து சந்திர திசையோ சந்திர புக்தியோ நடைபெற்றால் அனுகூலமான பலன்களை தரும். சந்திரனுக்கு நட்பு கிரகம் சொல்லக்கூடியது சூரியன், செவ்வாய், குரு ஆகும். சூரியன், செவ்வாய், குரு ஆகிய கிரக சேர்க்கப்பட்டிருப்பது சூரியன், செவ்வாய், குரு ஆகிய கிரகங்களுடைய வீடுகளில் அமையப்பெற்று சந்திர திசை நடப்பது அனுகூலமான பலன்களை தரும். சந்திரன் சாதகமற்ற கிரகமான சனி சேர்க்கப்பட்டிருப்பதோ, பாவ கிரகமான சனி சேர்க்கப்பட்டிருப்பதோ, ராகு கேது சேர்க்கப்பட்டு ராகு கேது சாரம் பெற்றிருப்பதோ அவ்வளவு சிறப்பல்ல. சந்திரனானவர் அதாவது 10, 15 வயது வரை இருக்கக்கூடிய காலங்களில் சந்திரனானவர் பலமாக இருந்தால் நல்ல அறிவாற்றல், தாய் தந்தையருக்கு நல்ல சாதகமான பலன்கள், திடகாத்தமான உடலமைப்பானது இருக்கும். அதுவே குழந்தை பருவத்தில் சந்திரனானவர் பலகீனமாக இருந்து சந்திர திசை நடைபெற்றால் தாய்க்கு ஆரோக்கிய பாதிப்புகள், ஜல சம்பந்தப்பட்ட உடம்பு பாதிப்புகள், தேவையற்ற உடல்நிலை ஆரோக்கிய பாதிப்புகள் மட்டுமில்லாமல் சாப்பிட்ற சாப்பாடு செரிக்காத நிலைகள், அது மட்டும் இல்லாமல் குழப்பமான சூழ்நிலையானது உண்டாகும். 15 25, 30 வயது இதுவரை இருக்கக்கூடிய காலங்களில் சந்திர திசையானது ஒருவருக்கு நடைபெற்றால் சந்திரனானவர் பலமாக இருந்தால் நல்ல கல்வி அறிவு, கற்பனை திறன், சாதிக்கக்கூடிய அமைப்பு, படிப்படியாக வளரக்கூடிய யோகங்கள் எல்லாம் உண்டாகும். அதுவே சந்திரனானவர் பலகீனமாக இருந்தால் தாய்க்கு ஆரோக்கிய பாதிப்புகள், வயது மூத்த பெண்கள் மூலமாக நிம்மதி குறைவுகள், வீண் குழப்பங்கள், கூட இருக்கக்கூடிய நபர்களை இவர் அமைதியை குறைக்கக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலையெல்லாம் உண்டாகும். பொதுவாக சந்திரனானவர் நல்ல பலமாக இருந்து குரு, கேது போன்ற கிரக சேர்க்கப்பட்டு சந்திர திசை நடைபெற்றால் ஆன்மீக தெய்வீக காரியங்களில் ஈடுபடுவதற்கான யோகங்களை கூட தரும். 40 வயதுக்கு பிறகு இருக்கக்கூடிய காலங்களில் சந்திர திசை நடைபெற்றால் சந்திரனானவர் பயணங்களுக்கு காரகன் என்பதனால நிறைய அனுகூலமான பயணங்களை எதிர்கொள்ளக்கூடிய அமைப்பு, அரசு வழியில் சாதகமான பலன்கள், பெண்களால் சிறப்புகள், பெண்கள் மூலமாக அனுகூலமான பலன்கள், சிலருக்கு வெளிநாடு மூலமாக அதிர்ஷ்டங்கள் எல்லாம் அடையக்கூடிய அமைப்பு, உணவு பொருட்கள் மூலமாக கூட அனுகூலமான பலன்களை அடைவதற்கான யோகங்களானது உண்டாகும். அதுவே 40 வயதுக்கு பிறகு இருக்கக்கூடிய காலங்களில் சந்திரனானவர் பலகீனமாக இருந்து நீச்சம் பெற்றோ, கேது சேர்க்கப்பெற்று, ராகு சேர்க்கப்பெற்று, சனி சேர்க்கப்பெற்று திசை நடத்தி நடைபெற்றால் அனுகூலமற்ற பலனை தரும். பொதுவாக சந்திரன் பலமாக இருந்தால் நல்ல தைரியத்தையும் துணிவையும் தரும். அதுவே சந்திரனானவர் பலகீனமாக இருந்தால் குழப்பத்தையும் மனநிலை பாதிப்பையும் கொடுக்கும். சந்திரன் பலகீனமாக இருப்பவர்கள் பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு.